வணக்கம். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை யூஸ் பண்ணி ஒரு கான்டாக்ட்டை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக ஒரு புது அன்னோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்பரை நம்மளோட ஃபோனில் சேவ் பண்ணிப்போம். அதன் பிறகு அந்த பர்டிகுலர் கான்டாக்ட் நம்ம சேவ் பண்ணுவோம். இதுதான் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது. நீங்கள் நார்மலாக ஒரு கான்டாக்ட்டை உங்களோட ஃபோன் புக்கில் சேவ் பண்ணுறதுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்க கியூஆர் கோடை யூஸ் பண்ணி ஒரு கான்டாக்ட்டை சேவ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சில பெனிஃபிட்டும் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு கான்டாக்ட்டை சேவ் பண்ணுறப்போ நேம் அண்ட் நம்பர் இதெல்லாம் போட்டு தான் சேவ் பண்ணுவீங்க. பட் இதுவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க கியூஆர் கோடை யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் நம்பர் எதுவுமே போட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் சேவ் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கா அப்படின்றது மாதிரி கொண்டு உங்களுக்கு அதுவே சொல்லிடும். ஸோ இந்த பெனிஃபிட்டுக்காக நீங்கள் கியூஆர் கோடை யூஸ் பண்ணி ஒரு கான்டாக்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கான்டாக்ட்டை சேவ் பண்ணுறது ப்ராக்டிகலாக டெமோ பண்ணி காமிக்கிறேன். வாட்ஸ்அப் செட்டிங் போயிடுங்க. இந்த செட்டிங்கில் உங்கள் ப்ரொஃபைலுக்கு நேராக ஒரு கியூஆர் கோட் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோனில் நீங்கள் ஒரு புது நம்பர் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் ஸ்கேன் கோட் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதாவது கியூஆர் கோட் ஸ்கேனரை ஆன் பண்ணிக்கணும். நீங்கள் யாரோட ஃபோன் நம்பர் சேவ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோனில் இந்த மாதிரியே வாட்ஸ்அப் செட்டிங் போயிடுங்க. அந்த செட்டிங்கில் அந்த கியூஆர் கோடை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட ஃபோனில் அந்த கியூஆர் கோடை நீங்கள் உங்களோட ஃபோன் மூலமாக ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் அண்ட் நம்பர் இதில் வாட்ஸ்அப் இருக்கா அப்படின்ற மாதிரி கொண்டு உங்களுக்கு ஷோ பண்ணணும். நான் இப்போ சாம்பிளுக்காக ஒரு ஃபோன்லேருந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணேன். ஸோ அவங்களோட நேம் நம்பர் கொடுத்துருக்கு. கீழே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஃபவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனும் சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் டு கான்டாக்ட் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் இந்த கான்டாக்ட் உங்களுக்கு உங்களோட ஃபோன் புக்கில் சேவ் ஆகிடும். ஸோ நம்ம ஆட் டு கான்டாக்ட் கொடுத்த உடனே அதுவே நேம் காலமில் நேமும் மொபைல் நம்பர் காலமில் மொபைல் நம்பரும் ஃபில் பண்ணி கொடுத்துச்சு. நம்ம ஜஸ்ட்டு சேவ் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த கான்டாக்ட் நம்மளுக்கு சேவ் ஆகிடும். திரும்பவும் இந்த ஆப்ஷனை பற்றி சொல்கிறேன். ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப் செட்டிங்கில் ப்ரொஃபைலுக்கு நேராக அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபோனில் இன்னொரு புது அன்னோன் நம்பரை சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேன் கோட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கணும். நீங்கள் யாரோட ஃபோன் நம்பர் சேவ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோனில் இந்த கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட கியூஆர் ஸ்கேனர் மூலமாக அவங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் நேம் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணிவிடும். நீங்கள் சொல்கிற எல்லாம் ஓகே, நான் யாரோட நம்பர் சேவ் பண்ண போகிறனோ அவங்களோட ஃபோன் என் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா கியூஆர் கோடை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கான்டாக்ட்டை நான் சேவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த ஃபோன் என் பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட ஃபோனில் கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த கியூஆர் கோடுக்கு மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்களோட கியூஆர் கோடை உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போது உங்களோட ஃபோனில் அந்த ஸ்கேன் கோடை ஆன் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேலரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கேலரி ஆப்ஷனில் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த கியூஆர் கோடை செல் பண்ணுறது மூலமாகவும் அந்த பர்டிகுலர் கான்டாக்ட்டை உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ கடைசியாக கியூஆர் கோடை யூஸ் பண்ணி கான்டாக்ட் சேவ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.